السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في المحكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ وَإِنْ تَكْفُرُوا فَإِنَّ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَكَانَ اللَّهُ غَنِيًّا حَمِيدًا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, வாரந்தோறும் அர்பஈன நபவியாவுடைய ஹதீஸ்களை எடுத்து நாம் அதற்கு விரிவுரைகளை தர்ஸாக கிளாஸாக நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையிலே சென்ற வாரம் 28வது ஹதீஸை நாம் பார்த்தோம். அர்பாத் பின் சாரியா என்று சொல்லக்கூடிய உத்தம சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு, இந்த உலக மக்களுக்கு உபதேசம் செய்ததையும் வசியத்து செய்ததையும் பற்றி நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே சஹாபா பெருமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சில வசியத்துகளை செய்தார்கள். அதிலே முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊசிக்கும் பிதக்வல்லாஹ், அன்பார்ந்த எனது தோழர்களே, மக்களே, உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் தக்வாவை கொண்டு என்று சொன்னார். தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளில் முக்கியமான ஒன்றுதான் தக்வா. தக்வா என்றால் என்ன என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். التقوى في الإسلام هي أن يجعل العبد بينه وبين ما يخشاه من غضب الله وسخطه وقاية تقيه من ذلك. அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையிலே அல்லாஹ்வுடைய கோபத்தையும் வெறுப்பையும் அவனுடைய தண்டனையை விட்டும் மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம்தான் எனது தக்வா. இம்திசாலி அவாமிரிஹி வஜ்தினாபி நவாஹிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவனுடைய வாழ்க்கையிலே சரியாக எடுத்து நடந்து அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுத்து விலக்கி இருக்கிறானோ அவை அனைத்தையும் முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்வது, அதுதான் எனது தக்வா. இஸ்திஷாரம் லிமுராகபத்தில்லாஹி தஆலா ஃபில் சிர்ரி வல் அலானியா, ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ரகசியமாக செய்தாலும் பரகசியமாக செய்தாலும், அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவதானித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நோக்கத்தோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடப்பதுதான் என்னது தக்வா. சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தக்வா என்றால் மிகவும் அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அல் ஹவுஃப் அத் தக்வா, தக்வா என்றால் அல் ஹவுஃப் மினல் ஜலீல், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்து நடப்பது. வல் அமலு பித் தன்சீல், தன்சீல் என்னது? இந்த குர்ஆன், நமக்கு இறக்கப்பட்ட திருமறை வேதத்தை நமது வழிகாட்டியாக எடுத்து அதன்படி நாம் அமல் செய்வது, எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அதுதான் என்னது தக்வா. வல் கனாஅத்து பில் கலீல், அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்திலே
எதை ரிசுக்காக நிஅமத்தாக அளித்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி வாழ்வது. எப்படி? அல்லாஹ் எமக்கு இந்த உலகத்திலே எதை அவன் தக்தீரிலே ஏற்பாடு செய்திருக்கிறான் அதை அது கனாஅத்து பில் கலீல், கொஞ்சமான ரிசுக்காக இருந்தாலும் நிஅமத்தாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று நினைத்து போதுமாக்கி வாழ்றதுதான் என்னது? தக்வா. வல் இஸ்திஅதாது லியௌமில் ரஹீல். யௌமுர் ரஹீல் என்றா இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரியக்கூடிய நாள். சரியா? மௌத்துக்கு பின்னால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து கொள்வது. எப்படி? நமது மறுமை வாழ்வுக்காக வேண்டி எந்த நேரத்தில் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அழைத்தாலும் அதற்கு ஜவாபு சொல்வதற்கு நாம் ரெடியாக இருக்கிறது. அதுதான் தக்வா. அப்ப நாம் தூய்மையாக வாழ்ந்தால், பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அவருடைய கட்டளைகளை சரிவர நிறைவேற்றி வந்தால் மௌத்துக்கு பயப்பட தேவையில்லை. இப்படித்தானே? நாம் தூய்மையாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை அடைந்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு இருக்கிறது என்ற அந்த உறுதி மனநிலை இருந்தால் என்ன செய்ய மௌத்துக்கு பயம் இல்லை. அப்ப நாம் மர்மை வாழ்வுக்காக வேண்டி எந்த நேரமும் ரெடியாக இருக்கிறோம். இதுதான் என்னது? தக்வா என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அற்புதமான ஒரு விளக்கத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு பாதையிலே நடந்து செல்கிறார். அந்த பாதையிலே கற்களும் முட்களும் மனிதனுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது. எப்படி நடப்போம்? அப்ப பாதையில கவனமா தான் நடப்போம். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை உயர்த்தி தூக்கி கொண்டு ரொம்ப பக்குவமா பார்த்து, முள் இருக்குதா, கல் இருக்குதா, எரடி விழுந்துருவோமா, காலில் முள்ளு தைச்சிருமா, நம்ம உடுத்தி இருக்கக்கூடிய ஆடையில கொழுவிடுமா, இப்படின்ட்டு என்ன செய்வோம்? ரொம்ப அவதானமா பக்குவமா நடப்போம். அப்படிதானே? அதே போலதான் இந்த உலகத்திலே மனிதன் வாழ வேண்டும். ஃபித்னாக்களும் அனாச்சாரங்களும் நிறைந்து காணக்கூடிய இந்த உலகத்திலே மனிதன் கற்களும் முட்களும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு பாதையிலே எப்படி கவனமாக நடப்பானோ அதே போன்று இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் என்னது? தக்வா என்று உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் உம்மத்தே முஹம்மதியா என்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களுக்கு முன்னால் வாழ்ந்த, நமக்கு குர்ஆன் தான வேதம், தௌராத், இன்ஜீல், ஜபூர் கொடுக்கப்பட்ட நபிமார்களுடைய வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த கவும்களுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? தக்வாவை கொண்டுதான் உபதேசம் செய்தான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது, வலக்கது வஸ்ஸைனல் லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். வஇய்யாக்கும், உங்களுக்கும் அதே வசியத்து தான். என்னது? தக்வா. தக்வான்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, சரியா? அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சி இறையச்சத்தோடு தக்வாவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தினர்களுக்கும் நாம் வசியத்தி செய்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்கிறார். அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மத்தினர்களுக்கு முதல் வசியத்து தக்வா தான், சரியா? இமாம் மிம்பர்லே, கதீப் மிம்பர்லே ஏறிவிட்டால் முதலாவது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ஹம்து ஸலவாத். ஹம்துனா அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத். இதுக்கு அடுத்ததாக ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ். எப்படி?
உங்களுக்கு அல்லாஹ்வை தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி வசியத்து செய்கிறேன். அப்ப வசியத்து என்கும் பொழுது மிக முக்கியமான ஒன்று. சென்ற வாரம் வசியத்தை பத்தி நாம் பார்த்தோம் இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அவர்களுடைய இறுதி பேருரையிலே அதிகமான மக்களுக்கு மத்தியிலே, சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தும் பொழுது முதலாவது சொன்ன விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகு ரப்பக்கும், இத்தகு ரப்பக்கும், உங்களை படைச்ச ரப்புல் ஆலமீனை தக்வா செய்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள், அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வஸல்லு ஹம்ஸக்கும், முதலாவது தக்வா. இரண்டாவது தொழுகையை பற்றி சொல்றாங்க. எப்படி? வஸல்லு ஹம்ஸக்கும், உங்களுடைய 5 நேர தொழுகையையும் தவற விடாமல் தொழுது கொள்ளுங்கள். வசூமு ஷஹரக்கும், ரமலான் வந்தால் மிஸ் பண்ணிராம 30 நாள் நோன்பு பிடிங்க, நோன்பு நோருங்கள். வஅத்து ஜகாத் அம்வாலிக்கும், உங்களுடைய பணத்தை கணக்கு பார்த்து நிசாபை அடைந்து விட்டால் என்ன செய்யுங்க? உங்களுடைய பணத்திலிருந்து ஜகாத்து கொடுங்க. வஅதிஉ உமராஅக்கும், உங்களுடைய பொறுப்புதாரிகள், அமீர்கள், அவங்களுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடங்கள். என்ன ஆகும்? ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புல் ஆலமீனுடைய ஜன்னத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல முதலாவது வசியத் என்னது? தக்வா. அப்ப மிம்பர்ல ஏறிட்டாலே ஹம்து ஸலவாத்துக்கு அடுத்தாண்மையாக தக்வா தான். தக்வா என்பது ஒரு மனிதனுடைய உடம்பிலே உயிர் மூச்சு எந்த அளவுக்கு அவசியமாக இருக்கிறதோ அதே போலதான் மனிதனுக்கு அவனுடைய அமல்களுக்கு தக்வா அடிப்படையாக இருக்கிறது என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய அருமை புதல்வர் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதுல ஹம்து ஸலவாத்தை முடித்துவிட்டு அம்மா பாத், அடுத்தாண்மையாக ஃபஇன்னி ஊஸீக பித்தக்வல்லாஹ். எப்படி? எல்லாரும் புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நம்ம குழந்தைகளுக்கும் இதைத்தான் வசியத் செய்யணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அருமை புதல்வருக்கு வசியத்து செய்கிறார்கள். ஒரு நீண்ட தூரத்திலே இருக்கக்கூடிய மகனுக்கு கடிதம் எழுதுகிறது. முதலாவதாக ஊஸீக பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நீ பயந்து நடந்து கொள். அஸ்ஸவஜல் அல்லதி லா புத்த லக மின் லிகாஇஹி, இதான் மிக முக்கியமான பாயிண்ட். எப்படியான அல்லாஹ்டா, எப்பயாவது நீ அவனை சந்திச்சு தான் ஆகணும். எப்படி? நீ அல்லாஹ்வை பயந்து கொள். ஏனென்றா எப்பயாவது ஒரு நாளைக்கு நீ என்ன செய்யணும்? அந்த அல்லாஹ்வை சந்தித்து தான் ஆக வேண்டும். கணக்கு வழக்கெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஆகையால என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா மன்ஹா லக தூனஹு, கடைசியில போய் சேர்றது அல்லாஹ்வை தவிர வேற யார்ட்டையும் நம்ம போய் சேர மாட்டோம். அப்படியா? யாருக்காவது எண்ணம் இருக்குதா? எங்க போனாலும் எங்க கடைசியில எங்க போய் சேருவோம்? அல்லாஹ்விடம் தான் போய் சேருவோம். எப்படி? மகனுக்கு அட்வைஸ், இதை நமது குழந்தைகளுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும். எந்த கட்டத்தில் அப்பதான் தப்பு செய்ய மாட்டாங்க. சரி, அதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத என்று சொல்றதை விட அடிப்படையான காரணம் அல்லாஹ்வை பயந்து கொள். கடைசியில நீ அவன்கிட்ட தான் போகணும். நீ செய்த எல்லாத்துக்குரிய கேள்விகளுக்கு கேட்டுத்தான் ஆகணும், ஜவாபு சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கின்ற உண்மையை, சத்தியத்தை நமது குழந்தைகளுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும். சகோதரர்களே, வலா யம்லிகு துன்யா வஹுவ யம்லிகு துன்யா வல் ஆখিরা, இதை சொல்லணும். வஹுவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யா ஆখিরা எல்லாத்துக்கும் சேர்த்து ரப்புல் ஆலமீன் யாரு? மாலிகுல் முல்க், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்கிறதை உள்ளத்தில் உரைக்கிற மாதிரி நமது குழந்தைகளுக்கும் நமது
உறவினர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்கள். அப்ப இந்த தக்வா மனிதனுடைய வாழ்க்கையிலே உரைகளாக எடுத்து நடக்கப்படும் பொழுது இந்த துன்யாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துன்யாவில் பலவிதமான பெனிஃபிட்கள் இருக்கு. அதே போல ஆகிரத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெகுமதிகளை தக்வாவை அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த துன்யாவுல நாம் எமது வாழ்க்கையில் இறையச்சத்தோடு நடக்கும் பொழுது என்ன பெனிஃபிட், என்ன ஃபாயிதா, அல்லாஹ் என்னத்தை நமக்கு ஏற்பாடு செய்து தருகிறான் என்கிறதை திருமறை வசனங்கள், நிறைய வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் லைலிலே சொல்லும் பொழுது வமன் யத்தகில்லாஹ் யஜஅல சூரத் தலாக்ல வமன் யத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. எப்படி அவனுடைய காரியங்களை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கிறதா சொல்றான், லேசாகி கொடுக்கிறான். எப்ப ஒரு மனிதன் தக்வாவோட நடந்து கொள்வது. வமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறார்களோ, யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அவனுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான், லேசாக்கி கொடுக்கிறான். மக்களுடைய பார்வையிலே தக்வாவோடு நடந்தால் ஒன்றும் நடக்காது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு தக்வாவோடு இருந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம நினைக்கிறது நடக்கும். நமது காரியங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா லேசாக்கி ஈஸியாக்கி தருவான் என்கிறதை சொல்கிறான். வஅம்மா இன்னொரு ஆயத்திலே சூரத்துல் லைல் ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதக்கா தான தர்மங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறார்களோ, வஸத்தக பில் ஹுஸ்னா, நல்ல விஷயங்களை உண்மைப்படுத்துகிறார்களோ, ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவர்களுடைய வாழ்க்கையை லேசாக்கி கொடுப்பேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே தக்வாவோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெனிஃபிட், வெகுமதிகள் என்னென்றா, சபபுல் லிஹிமாயத்தில் இன்சான் மின் லரரி ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் தக்வாவோடு நடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் அராஃப்லே சொல்லும் பொழுது இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான் ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லதீன தகவ், நிச்சயமாக அல்லாஹ்வை தக்வாவோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்கள், இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீங்கு, ஷைத்தானுடைய லரர் ஒரு மனிதனுக்கு நடக்க இருந்தால் அல்லது நடந்து இருந்தால், தக்வாவோடு நடக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்களை விட்டு பாதுகாக்கிறான். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சிந்தனை அவனை தீங்கை விட்டு பாதுகாக்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இது நிறைய சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதை நம்ம அவதானிக்க முடிகிறது. சில தீய பழக்கங்கள் உள்ள ஃப்ரெண்ட்ஸுமாரோட எங்கேயாவது போகும்போது, வரும்பொழுது, கூடி இருக்கும் பொழுது, அல்லது டீ குடிக்க போகும்போது அவர்களுடைய வலைக்குள்ளே சிக்க வைக்கிற ஒரு சூழல், சந்தர்ப்பங்கள் சில நேரத்தில் நமக்கு நடக்குதா இல்லையா? அந்த நேரத்திலே அல்லாஹ் அவனை இறையச்சத்தோடு நடந்து அவனுடைய ஏவல்களை நாம் எடுத்து சரியாக தொழுகைகளை நிறைவேற்றி வரக்கூடிய நேரத்திலே அந்த ஷைத்தானுடைய வலைக்குள்ளே சிக்குவதை விட்டு நம்மை பாதுகாக்கிறான். சரியா? இதைத்தான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஷைத்தானுடைய தீங்குகள் நம்மை அணுகும் பொழுது, இவ்வாறான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்கள், திக்ருகளோடு, தஸ்பீஹுகளோடு, தஹ்மீதுகளோடு நாம் தொடர்பாக இருக்கக்கூடிய மக்களை என்ன செய்யறான்? அல்லாஹ் இவ்வாறான சூழல், ஷைத்தானுடைய வசாவிஸ்கள், விசுவாசிகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறான் என்று திருமறை வசனம் எமக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே தக்வாவை அவர்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய மக்களுக்கு ரிஸ்க் விஸ்தீரணத்தை, ரிஸ்க் அளிப்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். சபபுல் லில் குரூஜி மினல் மஅஸக் வ ஹுசூல் ரிஸ்க் வஸ்ஸஅத்தி லில் முத்தகி மின் ஹைஸ் லா யஹ்தசிப் وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ சூரத்து தலாக்லே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், وَمَنْ يَتَّقِ اللَّهَ, யார் அல்லாஹ்வை தக்வாவோடு பயந்து நடந்து கொள்கிறார்களோ, சரியா, يَجْعَلْ لَهُ مَخْرَجًا, அவர்களுக்கு அல்லாஹ் சில வழிகளை திறந்து கொடுக்கிறான். وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ, அவர்கள் அறியா புறத்திலிருந்து ரிஸ்க் அளிக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். எப்ப உண்மைக்குண்மையாக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டான். அஞ்சி நடந்து கொள்வதென்றால் ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு இபாதத்தோட இருக்கிறது மட்டுமா? நமது வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டான். தப்பு செய்யாட்டி அல்லாஹ்வுடைய கட்டளை சரிவர நிறைவேற்றி வாழ்ந்தால் அதுதான் தக்வா. அப்ப இந்த இப்படி மனிதன் வாழும் பொழுது அவனுக்கு நெருக்கடி வரான். யஜ்அல் லஹு மக்ரஜா, எப்போதெல்லாம் நெருக்கடிகள் வருகிறதோ அதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா அதிலிருந்து வெளியாகி செல்லக்கூடிய பாதையை திறந்து கொடுக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்றான். யாருக்கு? லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு. வ யர்ஸுகுஹு மின் ஹைஸ் லா யஹ்தசிப். இன்றைக்கு ஒண்ணுமே இல்லையே, இன்றைய நாளை எப்படி நம்ம கடத்துறது, சாப்பாட்டுக்கு, போக்குவரத்துக்கு, இப்படி எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் தக்வாவுடைய மக்களுக்கு அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுக்கிறான். யர்ஸுகுஹு மின் ஹைஸ் லா யஹ்தசிப், மின் ஹைஸ் லா யஹ்தசிப், நீங்க நினைக்காத புறத்துல அல்லாஹ்வோட தொடர்போட மட்டும் இருப்பீங்க, அல்லாஹ் ஒரு ஆளை அனுப்புவான் உங்களுக்கு. அல்லாஹ் வழியே மூளையில உங்களுக்கு போடுவான். அடே இப்படி செஞ்சா நேரான வழியை காட்டி தருவான். அதான் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லுது. யர்ஸுகுஹு மின் ஹைஸ் லா யஹ்தசிப். நாம நினைச்சே பார்த்திக்க மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க, நினைச்சே பார்த்திக்க மாட்டோம், அல்லாஹ் வழியே நமக்கு முன்னுக்கே காட்டி தருவான். சரியா? யாருக்கு? லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு என்று அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லுகிறான். அதே போல அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை நம்பி வாழ்ந்தால் அவனை அல்லாதவர்களுக்கு நமக்கு பயம் இருக்காது. எப்பவுமே லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன், பயமும் இல்லை கவலையும் இல்லை. எப்போ அல்லாஹ் நமது வாழ்க்கையில தொடர்போடு இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இருந்தால், தக்வாவோடு நடந்தால். ஏனென்றால் வ இன் தஸ்பிரு வதத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷையா என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான். எப்படி? வ இன் தஸ்பிரு வதத்தகு, நீங்கள் சபுர், பொறுமையாக அல்லாஹ்வை அஞ்சி நடந்தால் உங்களுக்கு பயமும் இல்லை அச்சமும் இல்லை, எதுக்கும் யோசிக்க தேவையில்லை. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கஸ்வத்து பத்ர், பத்ர் போர்க்களம். மூமின் முஸ்லிம்களுடைய தரப்பிலே பத்ர் போர்ல எத்தனை பேர் இருந்தாங்க? 313 பேர். எதிரிகளுடைய தரப்புல 1000 பேர். அப்ப 313க்கு 1000க்கு எங்க இருக்கு? முஸ்லிம்களுடைய தரப்புல ஒரே ஒரு குதிரை வீரர், ஒரே குதிரை, ஒரு சில ஒட்டகங்கள். எதிரிகளுடைய தரப்புல 1000 பேர். எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? மக்காவில இருந்து வந்திருக்கிறாங்க. பத்ர் எங்க இருக்குது? மதீனாவுக்கு, மக்காவுக்கு இடையில, மதீனாவுக்கு அண்மித்த இடத்துல இருக்குது, மதீனாவுக்கு கிட்ட. அப்ப மக்காவுக்கும் மதீனாவுக்கும் 400 கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் வாரதா இருந்தா இதுல வரணும், ஒட்டகம், குதிரை, எல்லாத்துலயும் முழு படைபலம் ஆயுதங்களோட வர்றாங்க. குதிரை, ஒட்டகம், வாள், அம்பு, ஈட்டி எல்லாம் ஃபுல் பேக்கேஜ். முஸ்லிம்களுடைய தரப்புல
அல்லாஹ்வை தவிர பெருசா எதுவுமே இல்லை, அப்படித்தானே? அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததாக இந்த திருமறை வசனங்களிலே வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின், அல்லாஹ் உங்களுக்கு பத்ரிலே வெற்றியை தந்தான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். வஅந்தும் அதில்லா, அதில்லாண்டா இந்த அரபு வார்த்தைக்கு மிகவும் ரொம்ப மோசமான இழிவான அப்படின்ற அர்த்தம். ஆனா இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பேராக இருக்கும் பொழுது, நீங்க கொஞ்சமா உங்கள்கிட்ட ஆயுதம், நீங்க கொஞ்சம் பேராக இருக்கும் பொழுது, உங்கள்கிட்ட பெருசா எந்த பொருட்களும் இல்லை, ஆயுதம் இல்லை, படைகள் இல்லை, அந்த நேரத்தில் நீங்கள் சபூர் செய்தீர்கள், அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை நம்பி இந்த இடத்துக்கு வந்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாஹ் திருமறையிலே தக்குவாவுக்கும் சபருக்கும் பெரிய உதாரணத்தை இந்த திருமறை வசனமாக எமக்கு உணர்த்துகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ சபுர் இருக்கணும், தக்குவா இருக்கணும். அப்போ எந்த இடத்திலும் நமக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை, வெற்றி இருக்குது என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பத்ர் போர்க்களம் நமக்கு உணர்த்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை வசனத்திலே இந்த நிறைவாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தை மட்டும் சொல்லி நம்ம நிறைவுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் திருமறையிலே இன்னஹு மய்யத்தகி வ யஸ்பிர் ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், சூரா யூசுப்ல 90வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்டா? இன்னஹு மய்யத்தகி வ யஸ்பிர், நிச்சயமாக யார் தக்வாவோடு நடந்து கொள்கிறார், தனக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கடந்து செல்லுகிறார்கள். எப்படி? தக்வாவோடு எல்லா விதமான சோதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக் கொள்கிறார்களோ ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களுடைய அந்த செயலை ஒரு பொழுதும் அல்லாஹ் வீணடிப்பதில்லை. அதுக்கு மிகப்பெரிய வெகுமதி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே விஷயத்திலே இறங்கிய ஆயத். எப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எகிப்து தேசத்தினுடைய அரசனுடைய மனைவி தப்பான பாதையிலே அழைக்கும் பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்தார்கள். ஏன் மறுத்தாங்க? தப்பு செய்யக்கூடாது, தப்பு செஞ்சா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை தண்டிப்பான். அப்ப இதுல ரெண்டுல ஒண்ணு அந்த பெண்ணுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி வழிபட வேண்டும், இல்லாட்டி ஜெயிலுக்கு போகணும். சரியா? ஒண்ணு அந்த பெண்மணிக்கு வழிபட வேண்டும், இல்லை என்றால் ஜெயிலுக்கு போகணும். ஃபக்தார சிஜின், என்ன செஞ்சாங்க? ஜெயிலை தேர்ந்தெடுத்தார்கள். ஏன்? அந்த பெண்ணுடைய ஆசாபாசத்துக்கு அடிபணிந்து சென்றால் அல்லாஹ்வுடைய தண்டனையை அனுபவிக்க நேரிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தண்டனை பெருசா, ஜெயிலுக்கு போறது பெருசா, மனிதனுடைய தண்டனை பெருசா என்று பார்க்கும் பொழுது அற்பமான மனிதனுடைய தண்டனை அவருடைய கண் முன்னால் சொற்பமாக தெரிந்தது. ஜெயில், பல வருஷ காலங்கள் என்ன செஞ்சாங்க? ஜெயில இருந்தாங்க. யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வை தக்வாவோடு சபுராக அவர்கள் ஜெயிலை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அதுபோல அவர்களுடைய சகோதரர்கள் ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி கூட்டிச் செல்வதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தையிடத்திலே பொய்யை சொல்லி அழைத்து சென்று கிணத்திலே தள்ளிவிட்டார்கள். அதிலேயும் பொறுமையாக வெற்றி கொண்டார்கள். கடைசியாக அவர்களுக்கு கிடைத்த வெகுமதி என்ன தெரியுமா? அந்த எகிப்து தேசனுடைய அரசாட்சி, எகிப்தினுடைய அரச ஆட்சி. அதுதான் அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான்,
இன்னஹு மையத்தகி வயஸ்பிர், சபுராக பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையை கடந்து சென்றால் ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த நல்ல செயலுக்குரிய கூலியை அல்லாஹ் வீணடிப்பதில்லை. கடைசியாக எகிப்து தேசத்தினுடைய அரசாட்சியை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரிசாக வழங்கினான். ஏன்? தக்வாவோடு சபுராக இருந்ததற்காக வேண்டி. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, தக்வாவை பற்றி பேசுவதென்றால் திருமறையிலே நிறைய வசனங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது, நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இன்று நாம் தக்வாவோடு நடந்து கொண்டால் இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய வெகுமதி என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வாரங்களிலே ஆகிரத்திலே அல்லாஹ் தக்வாவோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு என்ன வெகுமதியை வைத்திருக்கிறான் என்கிறதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆக நாம் இந்த சபையிலே, இந்த தர்ஸிலே எதனை படித்தோமோ கேட்டோமோ அதன்படி நமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மளை கபூல் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, நெருக்கத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரசூலல்லாஹ்.